தமிழ் புரிந்து, டைம் இருந்து இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் ஒவ்வொரு நாளும் சொல்ற ஒவ்வொரு குட்டி கதையுமே ஒரு உண்மை சம்பவத்துல, அது மத்தவங்க சொல்லும்போது எனக்கு, "ஓ! இது ரொம்ப நல்லா இருக்குதே! I want to share a இத இத story from my நம்ம life. இது இந்த It taught விஷயம் me 4 about பேருக்கு love and தெரிஞ்சுச்சுன்னா நல்லா resilience. இருக்கும்ல. அவங்க லைஃப்லயும் Let me begin. வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே!" அப்படின்ற கதைய தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கேன். இன்றும் அதுபோல ஒரு ஸ்டோரி தான். இது உங்களுக்கு புடிச்ச செயல செய்யும்போது, அது எவ்வளோ டீப்பா நம்ம இறங்குவோம். அப்படி உள்ள ஒரு கதை தான். ஆம், அந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி, நான் உங்கள எல்லாரையும் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு நினைக்கிறீங்க லைஃப்ல? அந்த புடிச்ச காரியத்த, புடிச்சத படிக்கும்போதும், புடிச்ச செயல செய்யும்போதும், உங்களுக்கு உங்கள மனசு என்ன சொல்லும்? ஆ அத சொல்லும்போது சந்தோஷப்படுமா? துக்கப்படுமா? ஆனந்தம் அடையுமா? இல்ல என்னதான் உங்களுக்கு நினைப்பீங்க அந்த நேரத்துல? அந்த மாரி உள்ள ஒரு கதை தாங்க. வாங்க கதைக்கு போலாம். இது ரீசென்ட்டா நானும் என்னோட கொலீக்கும் 2 பேரும் அ எங்களுக்கு ஏதாவது டைம் ஃப்ரீயா இருக்கும்போது, அப்ப நாங்க டிஃபரெண்ட் அ ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை செய்வோம். அப்ப செய்யும்போது நாங்க 2 பேரும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அன்னைக்கு ஒரு ஐசியூல அது எப்பயுமே அந்த ஐசியூ ஜக 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 ஜோதியா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாரி எப்பவுமே பிஸியா இருக்கும். அது என்ன ஐசியூன்னு கேட்குறீங்களா? ஐ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டும், லங் டிரான்ஸ்பிளான்டும் பண்ணி போஸ்ட் ஆப்ல வந்து அந்த ஐசியூல இருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆயி, கொஞ்சம் அந்த வாயில இருக்கிற டியூப் எல்லாத்தையும் எடுத்த பின்னாடி வார்டுக்கு போவாங்க. அந்த மாரி உள்ள ஒரு இடம். அவங்களுக்கு ஏர்லியா ரீஹாப் பண்றது, பிசியோ அவங்கள எப்படி ரெக்கவரி பண்ணி ஏன்னா ஒரே இடத்துல படுத்திருக்க முடியும். அந்த மாரி எப்பவுமே பிஸியா இருப்பாங்க. அந்த மாரி ஒரு யூனிட்டு. அப்ப அதுல நாங்கலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, சில நேரம் நாங்கலாம் ரொம்ப நாளைக்கு ஒரு 6 மந்த்ஸ், 3 மந்த்ஸ்க்கு அப்படிதான் அந்த மாரி இடத்துக்கு நம்ம கிடைக்கும்போது வேலைக்கு போவோம். அப்போ சில நேரம் பயமா இருக்கும். ஐயோ! இப்படி ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கே ஒரு ஒரு 10, 15 மெடிகேஷன் போயிட்டுருக்கும். அந்த மாரி ஒரு யூனிட்ன்னு வச்சுக்கங்க. அப்ப எ அப்ப அந்த இடத்துல நான் அதுக்காக தான் இத எக்ஸ்பிளைன் பண்றேன். அவங்க இத மாரிலாம் இருக்கும்போது சொல்லும்போது, ஐயோ! இது இன்னும் அவங்களுக்கு ஆனா அது ரொம்ப புடிக்குது. ஓ! இன்னும் எனக்கு இந்த மெடிசின் எதுக்கு குடுக்குறாங்க? அந்த மெடிசினோட சைட் எஃபெக்ட் என்ன? ஏன் இத குடுக்கணும்? ஏன் இத குடுக்கக்கூடாது? ஏன் இந்த மாரி பேஷண்ட்டுக்கு இந்த மெடிசின குடுத்துருக்குறாங்க? அ அந்த மாரி ஒவ்வொன்னா டீப்பா போவாங்க. இப்ப ஹார்ட்டுக்கு வந்து பிளட் பிரஷர்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா, நாரட்ரினலின் குடுப்பாங்க. ஏன் இந்த பேஷண்ட்டுக்கு மெலிறணும்னு மெடிகேஷன குடுக்குறாங்க? ஏன் இப்ப டிரான்ஸ்பிளான்ட்லாம் ஆயிருக்கிற பேஷண்ட்டுக்கு ஏன் டெக்ரோலிமஸ்ன்னு ஒரு மெடிசின் குடுப்பாங்க. அது எப்ப குடுக்கணும்? முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு டிரான்ஸ்பிளான்ட்க்கு முன்னாடி எவ்வளோ மாசத்துக்கு முன்னாடி குடுக்கணும்? இல்ல பின்னாடி குடுக்கணுமா? அது எப்ப குடுக்கணும்? பின்னாடினாலும் எவ்வளோ நேரத்துக்குள்ள குடுக்கணும்? இந்த மாரி கொஸ்டின் அவங்க ரொம்ப கேட்பாங்க. ஆ கேட்டு, கேட்டு படிச்சுட்டு, அடுத்தது அவங்க வந்து அதை எங்க எழுதி வைப்பாங்கன்னுலாம் தெரியாது. அந்த அளவுக்கு அடுத்தது எக்மோனா என்ன? இந்த மாரி பல கொஸ்டின் என்னென்ன மெடிசின் ஏன்னா நெறைய மெடிகேஷன் நியூவா ரிசர்ச் மெடிகேஷன்லாம் நெறைய இந்த மாரி பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது மாரி ரொம்ப படிப்பாங்க. எனக்கு அப்ப அவங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப ஒரு மாரி சந்தோஷமா ஆச்சு. எவ்வளோ அழகா டீப்பா அதுல இறங்குறாங்க பாரு! அதுதான் அவங்களோட பேஷனா நெறைய கத்துக்கிட்டு, அதுல அவங்க சந்தோஷம் அடையறாங்க. பிளஸ் அவங்களுக்கு பணமும் கிடைக்குது. சந்தோஷமும் அடையறாங்க. அவங்க அந்த நாளையும் நல்லா வீட்ல இருந்து அவங்களுக்கு சும்மா போர் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க அவங்க ஆஃப் டியூட்டில. ஆனா இத மாரி அவங்க எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அவங்க எவ்வளவு இது எல்லாமே இந்த வேலையெல்லாம் சொல்றதெல்லாம் சேலஞ்சிங்கா இருக்கும் பல நேரம். ஆனா அவங்க அது இருந்தா கூட அத எவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு எனக்கு மனசு தோணுச்சு. இது மாரி தானே நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன பிடிக்கும்? என்ன ஜாப் பிடிக்கும்? அந்த ஜாப் பிடிச்சுச்சுன்னா எவ்வளோ நம்ம டீப்பா உள்ள போறோம். எவ்வளோ அதுல சேலஞ்சிங் எல்லாம் எடுத்துக்கிறோம். அந்த சேலஞ்ச் எல்லாம் வரும்போது எப்படி ஃபேஸ் பண்றோம்? அது நமக்கு துக்கத்த குடுக்குதா? சந்தோஷத்த குடுக்குதா? இல்ல அத வந்து ஒரு பீஸ நம்ம உணர்றோமா? ஒரு சமாதானத்த அடையறோமா? இப்படிலாம் உங்களுக்கு கேள்வி கேட்போம்ல. அது மாரி செய்யும் வேலைய, புடிச்ச வேலைய. அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு அத ரொம்ப பீஸும், உங்களுக்கு சந்தோஷமும் அடையுறீங்கன்னா, அத எவ்வளவுதான் சேலஞ்ச் உங்களுக்கு வரும்போது, அப்படின்னா அதுதான் உங்களுக்கு புடிச்ச ஜாப். அதுல வந்து நீங்க புடிச்ச ஜாப்ப கண்மூடிக்கிட்டு நல்லா கண்மூடித்தனமா செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை நல்லா சிறந்து இருக்கும். அப்படிங்கிறத அந்த ஒரு அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இது உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு புடிச்ச வேலை எதுன்னு தெரியாத இருக்கும்போது, நீங்க உங்களையே கேட்டு பாருங்க. அந்த வேலை எனக்கு சந்தோஷத்தையும், சமாதானத்தையும், நல்ல ஒரு தூக்கத்தையும் குடுக்குதுன்னா,
அதுதான் உங்களுக்கு பிடிச்ச ஜாபு. அதுல நல்லா இறங்கி விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி இறங்கி விளையாடுங்க. வித்தின் அ இயர் நீங்க நல்லா ஷைன் ஆயி வருவீங்க. அப்படிங்கிறத அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். நீங்களும் இதிலிருந்து உங்களுக்கு பிடிச்சத கத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதுபோல ஒரு நல்ல குட்டி சுவாரஸ்யமான ஸ்டோரியோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். நன்றி, வணக்கம்.